A டீம் 0 B டீம் 0. சே இவளங்கள்ட்ட போய் தோத்து போய்ட்டமே. சரி விட்றா மச்சான், அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம். இப்போ A டீம்ல இருந்து யாராவது क्वेश्चन கேளுங்க. நான் கேக்கட்டுமாப்பா? நல்ல கஷ்டமான கேள்வியா கேளு சௌமியா. நான் கேக்குறேன் டீச்சர். கேளு. ஆனா நீ கேக்குற क्वेश्चनக்கான ஆன்சர் உங்க டீம்மேட்ஸ் யார்கிட்டயும் நீ சொல்ல கூடாது. அப்படி ஒருவேளை நீ சொல்லிட்டா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. சரிங்க டீச்சர். யாரு மாமியாவா? கேளு கேளு, கொஞ்சம் ஈஸியா உள்ளதா கேளு. டேய் அஜய் சும்மா இருங்கடா. அவளால சொன்னதும் எவ்வளவு கோவம் வருது பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஒரு ஆளு 2 நீச்சல் குளம் கட்டினாரா, ஆனா ஒரு இதுல மட்டும் தான் தண்ணி ஃபில் பண்ணாரா, இன்னொரு இதுல தண்ணி ஃபில் பண்ணலையா. அது ஏன்? ஒருவேளை லூசா இருப்பாரோ? ஆமா மச்சான், யாராவது நீச்சல் குளம் கட்டிட்டு தண்ணி விடாம இருப்பாங்கல. பி டீம் என்னாச்சு? சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்க. ஏண்டா எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை நீச்சல் தெரியாதவங்களுக்காக கட்டி இருப்பாரோ? நீ என்ன லூசா? நீச்சல் தெரியாதவங்களுக்காக எதுக்குடா நீச்சல் குளம் கட்ட போறாங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூடி இழுவ. அந்த நீச்சல் குளத்தை கட்டினவன் ஒரு லூசு, அதனால தான் தண்ணியை நிரப்பாம வச்சிருந்திருக்கான். என்ன மௌலி, சுபின் சொன்ன ஆன்சர் ரைட்டா? இல்ல டீச்சர், அவங்க சொன்ன ஆன்சர் தப்பு. சரி, அப்ப A டீம்ல யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. டீச்சர் எனக்கு தெரியும், அதோட ஆன்சர் நீச்சல் தெரியாதவங்களுக்காக கட்டினாரா, அதனால தான் அதுல தண்ணி நிரப்பலையா. நான் தான் அப்பவே சொன்னேன்லடா, யாராச்சும் கேட்டிங்களா? இப்ப பாருங்க, அதுதான் ஆன்சரே. சாரி மச்சான், மன்னிச்சுக்கோடா. என்ன சௌமியா, பூமாரி சொன்ன ஆன்சர் ரைட்டா? கரெக்ட் டீச்சர். A டீம் 1 பாயிண்ட், B டீம் 0 பாயிண்ட். போங்கடா, எல்லாம் உங்களால தான் வந்துச்சு. பாருங்க, அவளுங்க கூட ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாளுங்க, நம்ம முட்டை மார்க்கு. சரி விடு மச்சான், அடுத்த கேள்வி நம்ம தானே கேட்கணும், அப்ப பாத்துக்கலாம் மச்சான். மேடம், உங்களுக்கு எந்த மாதிரி போட்டோ எடுக்கணும்? தம்பி, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும், ஆனா செருப்பு வரைக்கும் தெரியணும். என்னப்பா தம்பி, எடுத்துடலாம்ல? இல்லன்னா சொல்லி நான் வேற எங்கேயாவது போய் எடுத்துக்கிறேன். எடுத்துடலாம் மேடம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க செருப்பு தூக்கி உங்க தலையில வச்சுக்கோங்க. இந்த உதிர்காலம் வந்தால பெரிய தொல்லையா போச்சு. எத்தனை தடவை கூட்டுனாலும் திரும்ப திரும்ப குப்பையாகிட்டே இருக்கு. இந்த மரமே கொஞ்சம் நேரமாச்சு கொட்டாம இறான். ஆனா பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? டார்லிங்க, இப்படியே மெதுவா நடந்து வந்தா எப்ப வீடு போய் சேர்றது? கொஞ்சம் சீக்கிரம் வாடி தங்கம். இந்த வயசான கிளவியால மொதுவா தானே நடக்க முடியும். தோதா அங்க வாங்கலாம். என்னையா கூப்பிட்ட? என்னம்மா? ஏன் தோதா, உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? ஆமாமா, இந்த வருஷத்தோட 71 வயசு ஆகுது. இந்த வயசுலயும் அப்படி உங்க பொண்டாட்டிய டார்லிங்கு, ஜூடாட்டு, தங்கன்னு இவ்வளவு பாஜமா கூப்பிடுறீங்க? அடையாமா, நீ வேற. அவ பேரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே மறந்து போயிடுச்சு. அவ பேர திரும்பவும் அவகிட்ட கேட்க பயமா இருக்கு. அதனாலதான் டார்லிங்கு, தங்கோன்னு கூப்பிட்டு சமாளிச்சிடுறது. ஜொட்டியான ஆளுதான் தத்தா நீங்க. என்னங்க, யாரு அது? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? அவ வந்துட்டா, சத்தம் போடாதம்மா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன அடி பின்னி எடுத்துருவா. The next day. மணி ஆயிருச்சு, என்ன இன்னும் இதுவோ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பாம இருக்குதுவோ? நம்மளே சமைச்சு முடிச்சிட்டு வந்துட்டோம், இன்னும் என்னதான் பண்ணுதுவோ? சுபினே, பூமாரி. பூமாரி எங்கடா? ஆளையே காணோம். கிளம்பிட்டாலா இல்லையா? தலை பின்ன கூட வரவே இல்ல. அவ எங்கன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? போய் அவ ரூம்ல பாருங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா மறுபடியும் அந்த பையன் வந்து டார்ச்சர் பண்ணுவான். அதனால இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஆனா அம்மா வந்து கேட்பாங்களே, ஏன் ஸ்கூலுக்கு போலன்னு. கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க? பூமாரி, பூமாரி, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா இல்லையாடி? தலை சிவமும் வரல. ஐயோ அம்மா வராங்க, பேசாம உடம்பு சரியில்லாம தூங்குற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிருப்பான்னு பார்த்தா மணி 8:30 என்ன இவ இன்னும் தூங்கிட்டு கிடக்கா? பூமாரி, எட்டியே எழுந்திருடி. இந்த அடி மணி 8:30 டி. என்னம்மா? மணி ஆயிடுச்சு, இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம என்னடி தூக்கம்? அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லம்மா, என்னால எழுந்திருக்கவே முடியலம்மா. இன்னைக்கு
என்னடி வர வர நீனும் போய் சொல்லிட்டு லீவ் போட ஆரம்பிச்சிட்டியா? பூமாரி, நான் உன் அம்மாடி, என்கிட்டயே வர வர போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வர வர உன் நடவடிக்கையே சரியில்லடி. ராத்திரி எல்லாம் யார் கூடவா ரொம்ப நேரமா போன் பேசுற, விடிஞ்சு படுத்துக்கிட்டு தூங்குற, கேட்டா உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்ற. நீ அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கும் தெரியும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் படிப்பாவது மண்ணாவது கொன்னு புதைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. நேத்து நைட்டு போன் பேசும்போது சீக்கிரம் வர சொல்லிட்டு தானே போனை வச்சோம். மணி 9 போது, இன்னும் இவ என்ன பண்றா? அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டா. ஏய் பூமாரி, நில்லு, எங்க போற? இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கெல்லாம் போறது இல்ல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா வெளியே போறோம். சினிமா, பீச், ரெஸ்டாரண்ட்னு எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாம், வா. என்ன பூமாரி, லவ் பண்ணும் போது வெளியில போவாம அப்ப எப்ப போவாங்க? ஸ்கூலுக்கெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம், வா. இன்னைக்கு ஜாலியா எங்கேயாவது போயிட்டு வரலாம். பாப்பா, உங்க ஸ்கூல் பெல் அடிச்சிட்டாங்க, நீ போகாம இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா போ, கேட்ட சாத்திர போறாங்க. ஏய் நில்லு நில்லு நில்லு, எங்க போற எங்க போற? என்னப்பா போற வர பிள்ளையெல்லாம் ஒம்பளத்துக்கிட்டு இருக்கிய? போய் வேற வேலை இருந்தா பாருப்பா. சை, காரியத்தையே கெடுத்துருச்சு, எல்லாம் இதால வந்துச்சு. நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் அவ்வளோ திமிரா ஸ்கூலுக்கு போயிருக்கான்ல. சாயங்காலம் இந்த பக்கம் தானே வந்தாகணும், வரட்டும், அவ அப்ப வச்சுக்கிறான் அவள. நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா இவனுங்களுக்கு பொறுக்காது. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், थैंक यू. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது மறந்துடாம எல்லாரும் பிராக்டிகல் நோட்டுக்கு பிரவுன் ஷீட் போட்டுட்டு வந்துருங்க. சரி வா மச்சான், கேண்டீன் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். ஆமா மச்சான், எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி வாங்கடா போவோம். பூமாரி, எங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். பை பா. வா மௌலி, பஸ் எடுத்துட்டு போறாங்க. இல்ல பூமாரி, என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால நான் இன்னைக்கு சைக்கிள் எடுத்துட்டு வரல. எங்க அப்பா கார் எடுத்துட்டு வராங்க என்ன அழைக்கிறதுக்கு. அதனால நான் உன் வீட்டு வழியா வரமாட்டேன், நாங்க வேற வழியா போவோம். ஆனா நான் எங்க அப்பாவை வர சொல்லிட்டேனே, வர சொல்லலைனாலும் நான் உன் கூட வந்திருப்பேன். இல்ல பூமாரி, எங்க அப்பா எப்பவுமே ஸ்கூல் விடுறதுக்கும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க. சாரி பூமாரி, எங்க அப்பா வெயிட் பண்ணுவாங்க. நான் கிளம்புறேன், பாய். வீட்டுக்கு பார்த்து போ. A few moments later. என்னால எல்லாருக்குமே கஷ்டம். பாவம் அம்மாவும்
வந்திருக்கேன்ல. ஏமா கத்தாதமா, பசங்க கூட கேண்டீனுக்கு போயிருந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஒருத்தர் கூட நான் சொல்ற பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்க. மணிய பாரு, மணி 6ஆவது. நீ வீடு வந்துட்ட, இன்னும் அம்மா நீ வீடு வந்து சேரல. அவங்க எங்க போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு வரட்டும் அவ. தினமும் அவளுக்கு இதே வேலையா போச்சு. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. கையை காலை முறிச்சு வீட்டுல உட்கார வச்சாதான் அவளாம் சரிப்பட்டு வருவா. என்னது, அவ இன்னும் வீட்டுக்கு